அம்மா என் பேரால் சக்தி உமைவள் பார்வதி தேவி என்று தெரிவிக்கலாம். பார்வதி தேவி. ஆமா. அப்படி பார்வதியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தது தெரியுமா? சொல்லாததா சத்தத்தால் உருவாகி பிறந்திருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? வெள்ளிங்கிரி வழி ஆண்டவருக்குடியே அந்த சிவபெருமான் இருக்கிறார் அல்லவா, உலகத்துக்கெல்லாம் படியளக்கு பரம்பொருள். அந்த பரம்பொருளையே நான் திருமணம் செய்தவள். அப்படி நான் திருமணம் செய்து நான் சுகபோகத்தோடு வாழ்க்கை செய்து வந்தாலும் என்னை தேடி வந்த காரணங்கள் என்ன? என் சுவாமி அழைத்தாரா? என் சுவாமி அழைத்தார் என்றால் புறப்பட்டு போய் பார்க்கலாம். உங்கள் பாதத்துக்கு 1000 கோடி மலர்குட்டி கோடி நமஸ்காரம் செய்தேன் சுவாமி. தேவி என் திருமணிவர் பாதங்களை பணிந்தபடியா இந்த படர்ந்த உலகில் என்றென்றைக்கும் என் இடமாக பெற்று நலமுடனே வாழ்ந்திருப்பாய் சொன்னால் வையகத்தில் கோடான கோடிக்காலம் சுகமாக வாழ்ந்திருப்பேன். வரவழைத்த காரணங்கள் என்னவோ? உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? கருவச்சாயா, எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்புறம் பேசலாம். யானை முதல் எறும்பு கடைசி 84 ஜீவ பேதங்களுக்கும் அன்றாடு படியலுக்கூடிய தொழில் அல்லவா? ஆமாங்க. அன்றாடு வழக்கு போல் என்று நான் படியலுக்கு போக வேண்டும். போகக்கூடிய மன்னவனை போய் வா மன்னான்னு சொல்லி முகமலர்ச்சியோடு விடை கொடுத்து அனுப்பு.
சொல்லிடலாமா வேண்டாமா சொல்லுங்களே ஆரோக்கியம் வாய் திறந்துதா சரி சாமி படியில் நின்று வாங்க நான் அரண்மனையில் இருக்கிறேன் போயிட்டு வாங்க தேவி சாமி வாவென்று சொல்லி வாவென்று அழைக்கிறாயே என்ன காரணம் சாமி நான் படியளக்கு போன்னு சொன்னேன் சரி நான் போன சொல்லிட்டு அரண்மனை அரண்மனைக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே சரி எனக்கு வருதே போயிட்டு வர நாளைக்கு என் மனதில் ஒரு சந்தேகம் வந்திருக்குதுங்க பாரு என்னங்க உலகுக்கெல்லாம் தாய் நீ உன் மனதிலே சந்தேகம் என்பது வரக்கூடாது அப்படி இருந்தாலும் இன்றைக்கு உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் என்ன சாமி மனைவிக்கு ஒரு சந்தேகம் என்றால் கட்டிய கணவனை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதே கணவனுக்கு ஒரு சந்தேகம் என்றால் கட்டிய மனைவியை கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப நான் சந்தேகம் எதுக்கு பட்டேன் தெரியுமா என்ன சந்தேகம் சாமி மன்னா சாமி உலகத்தில் முதல் தெய்வம் யாரு உலகத்தில் மும்மூர்த்தி கடவுள் நீங்க இருக்கிறீங்க இந்த மும்மூர்த்தி கடவுளில் முதல் கடவுள் யார் இதுவே என் மனதில் உள்ள சந்தேகம் அப்படியா ஆமாங்க இந்த உலகத்துல சுருள் 33 கோடி தேவர்கள்ல இந்த உலகிற்கெல்லாம் முதல் தெய்வம் யார் என்பது உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் அவர் யார் தெரியுமா யாருங்க யார் என்று சொன்னால் உன் மனமாகப்பட்டது மிகவும் சந்தோஷம் அடையும் சாமி அவர் யார் என்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் உங்களை கேக்குறேங்க அப்படியா அவர் யார் தெரியுமா யாருங்க இந்த உலகத்துல சுருள் 33 கோடி தேவர்கள்ல ஏண்டா இந்த உலகிற்கெல்லாம் முதல் தெய்வம் இந்த சிவபெருமான் நானே ஓ உலகத்தில் முதல் கடவுள் நீங்க தானா உண்மைனா சாமி என்ன என் கணவர் உலகத்தில் முதல் கடவுள் என்றால் முதல் சந்தோஷப்படுறவன் நானா தான் இருக்கணும் உன் சந்தேகம் தீர்ந்து விட்டுதா நான் போயிட்டுமா சரி போயிட்டேன் சாமி இன்னும் ஒரே சந்தேகம் மறுபடி என்ன சந்தேகம் உலகத்தில் முதல் தெய்வம் யாருன்னு கேட்டு நான் சொன்னீங்க சரி இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் என்னம்மா கேட்கவா சாமி சந்திரன் சூரியனு யாரு இந்த சந்திரன் சூரியன் யார் அப்படி என்பது உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் அவர்கள் யார் தெரியுமா கோமேரே சத்தியமாக
இன்னொருவன் சந்திரன். சந்திரன். இவர்கள் யார் தெரியுமா? சரி, சந்திரன் சூரியன் சொல்றதெல்லாம் சரி, அந்தாயா கமந்து படுத்துக்குச்சு. ஏ குப்பையாயா வேணுதலையா? எந்திரிச்சு உட்காரு. சந்தேகத்தை கேட்டுட்டு நாளைக்கு வீட்டுக்கார வீடு தெரிஞ்சுக்கணும். நீ பாத்தியா பண்ணாட்ட? சந்திரனோ என்னுடைய வலது கண்ணு, வலது கண்ணு. சூரியனோ என்னுடைய இடது கண்ணு. இடது கண்ணு. பொதுவாக சொல்ல போனா என்னுடைய 2 நேத்திரமோ சந்திர சூரியன். ஓ, 2 நேத்திரங்கள் சந்திரன் சூரியன். அது மட்டுமல்ல, இந்த அகில உலகில் இந்த அண்டமும் நானே, இந்த மண்ணும் நானே, இந்த விண்ணும் நானே, இந்த மரமும் நானே, இந்த செடியும் நானே, இந்த கொடியும் நானே. நான் அசைந்தால் அகிலமும் அசையும். என்னை விட உலகத்தில் முதல் தெய்வம் யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சாமி, சாமி, இந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாது. இது தப்பு தப்பு தப்பு. அப்படி இது தப்பு. அப்படி அப்படி உலகத்திலேயே முதல் கடவுள் நான் சொல்றேன், அதுதான் தெய்வம். என்ன விட உலகத்துல முதல் தெய்வம் யாரு? உங்களோட பெரிய கடவுள் இருக்கிற அப்படிங்க. கடவுளே, உலகத்திலேயே முதல் கடவுள், உலகத்திலேயே பெருசு சாமி யாருன்னா யாரு? கோட்ரு, பீரு, பிராந்தி, தெலுவு, இதுதான் குல தெய்வம். ஓ, நீ சாகும் வழியை தேடுற இல்லையா? சாமி, சந்து கடை தேடுறாங்க. சந்திரன் சூரியன் நீங்களே, உலகத்தில் முதல் தெய்வம் நீங்களே. சந்திரன் சூரியன் கூட நீங்களா இருக்கலாம். உலகத்தில் முதல் தெய்வம் நீங்க இருக்க முடியாது. உங்களோட ஒரு கடவுள் இருக்கிறார். எவன்டி அவன்? இங்க பாருங்க, நீங்க முதல் கடவுள் சொல்லும் போது நான் அவன் சொல்லவே இல்ல. நான் ஒரு கடவுள் இருக்கிறார் சொன்ன உடனே அது எவனும் பேசக்கூடாது. யார் அவன்? அந்த கயவன். எங்க சாமி கூட பெருசு யாத்தன் அப்படியே. எங்க சாமி கூட பெருசு யாரு? டேய், ஆளை கண்டு எடை போடாதடா டேய். ஏடா எங்க சாமி இதை விட பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு ஏடா அப்படி பேசிருக்கிற? சாமி, உலகத்தில் உங்களோட பெரிய சாமி யாரு சாமி? அப்படி சொல்ல முடியாது. எங்க சாமி இதை விட பெருசு இல்லைன்னு ஏடா இப்படி ஆளை கண்டு எடை போட்டுட்டு இருக்கிற? சரி சரி சாமி, தவறான பாதையில போகாத. சாமி, உலகத்தில் முதல் தெய்வம் அண்ணனே, கண்ணனே. எப்படி எப்படி? எங்க அண்ணன் இருக்கிறாரு. அண்ணனா? மடிங்க. ஸ்ரீமந்த கண்ணன். அந்த கண்ணனே இந்த உலகத்தில் முதல் கடவுளாகணும். எங்க அண்ணன் தான் இந்த உலகத்தில் முதல் கடவுள். நீங்க இருக்க முடியாது. நான் மனமுடித்த நாள் முதலாக உனக்கு எனக்கு சண்டைங்கிறது வந்ததில்ல. ஆனா உன்னை நான் இதனால வரலும் வருத்தப்பட்டு பேசுறது இல்ல இல்ல. ஆனா இன்னைக்கு பேசுற அளவுக்கு நடந்துக்காத. நான் தெரியாம தான் உன்னை கேக்குறேன். உங்க குடும்பத்துக்கு மானம், வெக்கம், ரோசம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்லையா? அந்த மானம், சூடு, சொர்ணம் இருக்கிற ஆளா இருந்தா எங்க குடும்பத்துல நீ பொண்ணு எடுத்திருக்கலாமா? உன்னை நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க ஒண்ணு உலகத்துல முதல் தெய்வம் சொல்றீங்க, எந்த விதத்துல அதை கேக்குறீங்க? ஏய், இங்க பாரு, இவருக்கு என்ன வேலை? உங்க சாமி பெருசு இல்ல, நீ சொல்லு காது கேட்க பக்கத்துல வரல. உலகத்துல முதல் தெய்வம் எங்க அண்ணன் சொன்ன எந்த வகையில் தெரியுமா? கஞ்சா மயக்கத்தால ஒரு வரத்தை கொடுக்க தெரியும். அது எப்படி அழிப்பதுன்னு தெரியாது. அதே வரத்தை எங்க அண்ணனுக்கு கொடுக்கவும் தெரியும். அது எப்படி அழிக்குதுன்னு தெரியும். அதனால எங்க அண்ணன் தான் பெருசு. இவர் வரத்தை கொடுத்துருவாரு, அது அழிக்கிறதுக்கு கிடைச்சது எங்க அண்ணன் தான் தேடி போகணும். அப்ப வந்து எங்க சாமி வந்து குடிகார புண்டுன்ற சொன்னா சொல்லி நான் சொல்லியே தெரிஞ்சுக்கணும். நான் பாத்தேன், அப்பயே சொன்னேன் கடை பக்கம் போவாத. கஞ்சா மயக்கத்தினால இவர் வரம் கொடுக்கிறவர் இவர் சாமி. எங்க அண்ணன் எல்லாத்தையும் காப்பாத்தவரு எங்க அண்ணன். எங்க அண்ணன் தான் உலகத்தில் பெருசு. அம்மா இதுக்கு மேல ஊம்பரமா இல்ல உங்க பக்கம் எங்க பக்கம். இப்ப எங்க அண்ணன் தானே பெருசு. உலகத்திலே ஸ்ரீமந்த கண்ணன் தான் பெருசு. நீ பாயா வரோம் சொல்லிட்டீல, எங்க அண்ணன் தான் பெருசுடி. இதுக்கு மேல என் பக்கம் நான் வர்றேன்னு சொல்லிட்டீனா நடக்கிறது வேற. பார்க்கலாமே. இவங்க அண்ணன் யாரு? இவங்க அண்ணன் எப்படியாப்பட்டவன்? எப்படியாப்பட்ட ஐயோக்கு பையன்? இங்க பாரு, இவ்வளவுன்னு சொல்லு பாக்கலாம். இவ்வளவு என்னடி அள்ளி கொட்டுறேன், பாத்துக்க. கொட்டு பாக்கலாம். நீ இருக்கும்போது எனக்கு என்னடா பயம்? அவன் மார்கழி மாதம்
சோறு பட்டினி இல்ல, சோறு இல்லாத ஒண்ணு இல்லாத அப்படியே யோமியோன்னு கத்துறாங்க. நீங்க போய் படி அளந்துட்டு எனக்கு படி அளக்கவும் தெரியும், யாருக்கு படி அளக்கணும்னு தெரியும். சாமி வேர்த்து போச்சு. ஒண்ணும் பண்ண வேண்டாம். வரமாட்டேன் என்னமோ உங்க அண்ணன் பேருச்சுன்னா சாமி நான் போறேன். டேய் வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன். இல்லடா உங்க பக்கம் இல்ல, நீ அவன் பக்கம் சேர்த்து என் பக்கமா நீ வராத. சாமி இவங்க அண்ணன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? என்ன சாமி பண்ணா? மார்கழி மாதம் 1ஆம் தேதி வந்துட்டா போதும், இவங்க அண்ணன் என்ன பண்றான்? என்ன? ஒரு கையில சங்கு எடுத்துக்கிறான், ஒரு கையில சேவண்ட் எடுத்துக்கிறான். எடுக்கிறது பிச்சை. அது பகல்ல எடுத்தாக்க கௌரவம் குறைஞ்சு போயிரும்னு இரவு நேரத்துல போறது. பிச்சைக்கார புண்டைங்க. யார் அவன்? அவங்க அண்ணன். பொதுவுல பேசுற விளை வச்சுட்டு பாவட்டு திருப்பி. அப்பா எடுத்துட்டு இரவு நேரத்துல ஊர் ஊரா வீதி வீதியா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறான், சங்கூதி பிச்சை எடுக்கிறான். இரு கடைசி வரையிலும் கேட்டுப்போ. சரிங்க. சங்கூதி பிச்சை எடுக்கிறான். அது மட்டுமா, என்ன பண்ண இவன் ஊர்ல போந்து வெளியே வந்தான்னு வச்சுக்க, அங்க சனங்க ஒரே சனங்களை கூட தூங்க சொல்லி விடுறதில்ல. ஓஹோ, நாய் செல்ல. ஆமா என்ன வல்லு வல்லுன்னு. ஆமா. அது மட்டுமா, பொழுது வெடிச்சு பொம்பளைகள் எல்லாம் ஊர்ல சண்டை. என் சொரக்காய் செடியில இருந்து சொரக்காய் காணோம், பூசணிக்காய் காணோம், புடலங்காய் காணோம் அப்படின்னு ஊர்ல பொம்பளைக்கு சண்டை. இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அண்ணன். அது இவ்வளவு சொல்லி குற்றம் இல்லடா. போய் ஒரு சங்கூதி பிச்சை எடுக்கிற ஒரு தாசனுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ண பாரு. ஆமா, ஏன் தவறு? தப்பு. இப்ப போலீஸ் கூப்பிட்டீங்களா டைவர்ஸ் பண்ணிக்கலாம். எங்க அண்ணன் தான் பிச்சை எடுத்தாரு, நீ நம்ம ஓகேதான். அப்படி ஏதாவது நான் பிச்சை எடுத்ததாக சரித்திரம் உண்டா? சொல்லடி. ஆறு நீ இப்படி ஓகே எடுத்துடுறேன். அடிச்சு பேச கூடாது, குழாயில ஏத்தி போடுவோம். என்ன அடிச்சு பேசுற? அப்படி பேசுற? எங்க சாமி எங்க உலகத்திலே சாமி தான் பெருசு. சாமி பெருசுடா, சாமி பெருசுன்னு சொல்றா. பெருசு எங்க அண்ணன் இப்படி எங்களை சொல்றா. இவர் நம்ம ஓகேதுமா? என்ன பண்ணாரு? சாமி எடுப்பது என்ன காவடி, மக்கள் எல்லாம் பசியோட வாழ்றாங்க. சாமியோட ஓகியத்து கேட்டுக்கா, சும்மா ஓகியக்கார கல்லை அப்படி இட்டிட்டு படிச்சு வச்சிருந்து தெரிஞ்சுக்கா. பொறுமையை கையாளு. என்னத்துக்கு எங்க அண்ணன் சொல்லும்போது நான் உன்னுடுனா, எங்க அண்ணன் பிச்சை தண்ணி எடுக்கல, நீ எடுக்கல. அடே ஆளே பாரு, இதெல்லாம் நாலு செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எங்க அண்ணன் சொல்லும்போது நினைச்சா அடே ஆளே சொல்லுடி. இங்க வா, இவன் சொல்றது யாரும் நம்பாதீங்க. அப்படிமான போய் ஓகிதான் ஒரு நம்ப. சரி சொல்லு. ஏய், தை மாசம் கண்ட இவருக்கு என்ன வேலை தெரியுமா? யாரும் நம்பாதீங்க. நீ மூடிட்டு இல்ல. சரி சொல்லு. தை மாசம் கண்டா யாரும் நம்பாதீங்க. சுண்ணிய கட்டமால வச்சு வெட்டி போடுவோம். இல்ல, தை மாசம் கண்டா ஒரு காவடி எடுப்பது பழக்கம். சரி, இந்த காவடி தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு அரகரா 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 சிவசுவா அரகரா. யாரும் நம்பாதீங்க. அரகரா சிவசுவான்னு சொல்லிட்டு போறது இவரோட வேலை. இவர் போறது மட்டும் இல்லாத எடுப்பது அன்னக்காவடி, படுப்பது சத்திரஞ்சாவடி. அந்த சத்திரஞ்சாவடியில படுக்கிற ஆளுக்கு போல இருக்குதுன்னா எங்க அண்ணனுக்கு அவள் இருக்காது. போது நிறுத்தடி. ஒன்னா சங்கூதி பிச்சை எடுக்கிறான், நான் அன்னக்காவடி எடுத்து பிச்சை எடுத்ததுக்காக வச்சுக்க. ஆனா ஒன்னு இன்னொரு தவறு செய்திருக்கேன். என்ன தவறு? இவ்வளவு நேரம் சொன்னீல, இதுக்கு மேல இங்க பாரு, நான் இவங்க அண்ணன் பண்ண ஐயோக்கு இப்ப சொல்லுவேன், இதே இடத்துல சொல்லுவேன், இவத்தையே சொல்லு, இவ்வளவு சொல்லு பாக்கலாம். என்னமோ பிச்சை எடுத்து முடிச்சு சொன்னீங்களே, சொல்லு பாக்கலாம். சொல்லுவேன். ஆனா சொல்லு. இல்ல சொல்லுவேன், ஆனா கோமாளி செத்து போயிருவானே. கோமாளி செத்தாலும் பரவாயில்ல, சொல்லு பாக்கலாம். அப்படியா? இங்க மினிப்பு கோயிலுக்கு முன்னாலே போட்டு போயிடுறேன்.
சாமி இவங்க அண்ணன் என்ன அயோக்கியத்தனம் பண்ண தெரியுமா? என்ன என்னங்க என் ராசா என் தங்கல்ல என் குயில் குட்டி இல்ல படியலுக்கு நேராயிருச்சு. நீங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு எதோ இருந்தாலும் பேசிக்கோ. உங்களுக்கு வகை வாய்க்கு வக்கன்னு செஞ்சு வைக்கிறேன். போயிட்டு வந்து சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. அப்படியா? டேய் இவள நான் அடிக்க மாட்டேன், நீ கவனிச்சு. அப்பன்னா இவங்க அண்ணன் எப்படிப்பட்ட யாரு நம்பாதீங்க. இதெல்லாம் போய் பாவுட்டு அப்படி திருப்பி பகல் பகல்னு கூட பாராம மத்தியான வேலையில எனக்கு கொஞ்சம் கூட மாமியான்னு இல்லாம மறுமுறை கட்டவன் இவங்க அண்ணன். மத்தியான வேலையில மறுமுறை கட்டு மாமிய பெண்டாண்டு என்னது மத்தாலும் துடுப்பால் அடிபட்ட மரக்கோல் பிடித்து இடைய கோழி குஞ்சு திருடி கோமாளி பையன். யாரு நானா? நான் ஒரு நாள் தெரியாத திருடி விட்டேன். அதுவே எங்க சபையில் சொல்லுவாங்களா? என்னத்த என் மாமியா குஞ்சு ஒரு நாள் திருடி விட்டேன். கைக்கு சிக்கிச்சா? இல்ல கோழி குஞ்சுங்க. அது வந்து பேர் சபையில சொல்லலாமா? கோழி குஞ்சா? நீ திருடுறியா? நீ திருடுன்னு நீயே தானே இப்ப சொல்லிட்டேன், நானா சொன்னேன். அப்புறம் இவங்க அண்ணனுக்கு கோமாளி பையன் ஒரு பேரு. மத்தியான வேலையில மாமியானு கூட பாக்காம இவன் பெண்டால போய் மத்தாலும் துடுப்பால அடிபட்டு மரக்கோல் பிடிக்க இடையன் இவங்க அண்ணன். கோழி குஞ்சு திருடாதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? அப்படி மாமியார்கிட்ட போனவன்டா இவங்க அண்ணன். என்னது மட்ட மதியானத்துல ஸ்ரீமந்த கண்ணா மாமியால ஓத்து விட்டாரா? ஆயேடி அடிச்சுட்டே அப்படியா? ஏண்டா அப்படி ஏதாவது இந்த சிவபெருமான் எந்த பெண்ணாவது எடுத்து பார்த்தது உண்டா? இல்ல எங்க அண்ணன் தான் என்ன சின்னதா என்ன மாமியா கிட்ட பாத்துக்கோங்க. சாமியோட வாரிசு புண்டையா ஒரு தவறு செய்துட்டாரு. நீ நம்ப வைக்குதுமா? அப்படி எந்த பெண்ணையாவது நான் எடுத்து பார்த்தது உண்டா? சாமி மங்கை பெண்ணு நான் இருக்க சாமியே எங்க அண்ணன் தான் என்ன ஒரு தப்பு செஞ்சாரு சொல்லி காட்டினேன். சரி நீ நம்ம ஓய்க்குதுமா? ஏடி தப்பு பண்ண? ஏ கோமாளி யார பாத்தா தேவடியாங்கிற உண்மையாண்ட பேசிட்டு இருக்கா? கூட ஒரு நாள் கூட என் மனைவி இப்படி கூப்பிட்டது எப்படி? இல்ல எங்க அண்ணன் அந்த வாரம் சொன்னார்ல, இவரு என்ன ஓகே செஞ்சிருக்காரு தெரியுமா? என்ன பண்ணாரு? எனக்கு என்னடி குறை? எனக்கு என்ன குறை? எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது தொட்டு பார்த்து சொல்லணுமா? தொடாது நல்லா இருக்குன்னு சொல்ல ஒத்துக்காதா? சரி சரி. அதாவது கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல கூத்தியா வேணுமா? வேணுமா? உன்ன மாதிரி குரங்கு போல கூத்தியா வேணுமா? ஆசைப்பட்ட மாதிரி வச்சுக்க. நீ கூத்தி வைக்கிறது எங்க வைப்ப? எங்க பக்கத்துல எல்லாம் எங்கேயோ ஒரு தவளை இருக்கிற சோளக்காடு இல்ல. என்னதான் கூத்தியா பெருசா இருந்தாலும் கூத்தியால தூக்கி தலைமலையை வைக்கிறது. மங்க பெண்ண நான் இருக்க கெங்க பெண்ண தலையில வச்சிருக்காரு இந்த சாமி. இவர் நம்ம ஓகேதுமா? ஓகேதுமா? தலையில பாரு இருக்கிறாரு என் மனைவி. ஆமா என் மனைவி இல்ல அப்படிதான் போனாலும் அவளும் என்ன போல ஒரு பெண்ணு தானே. மாசத்துல 3 நாளைக்கு வீட்டுக்கு தூரம் ஆகல. கேளு எனக்கு முட்டு காட்டி இல்ல, என்ன முட்டு காட்டி கேளு நான் கூட ஒரு நாள் கூட தேவடியானது இல்லடா. ஏன்டா இப்படி ஆடி காலத்துல அமாவாசை பிறந்த மாதிரி பறந்துக்கிட்டு தேவடியான்னு கேட்டதா குறைச்சலா? ஏன் சாமி என்னப்பா கங்கை பெண்ணை தூக்கி தலைமையில வச்சிருக்கிறல்ல, சரி அந்த கூத்தியா மூத்திர விட்டா எங்க போகுது? மேல பாத்திரம் முக்கியத்திலும் கட்டிக்கிட்டியா? டேய் அந்த பெண்ணு அதாவது சிறுநீர் மூத்திர விட்டா சரி விடு. அடே இங்கிலீஷ். சரி உன் உடம்புல வேர்க்குதுல்ல, ஆமா அந்த வேர்வை என்ன? வேலை செய்யறேன் அதனால வேக்குதுங்க. அப்படி நினைக்க கூடாது.
அந்த கங்கையினுடையதுதான் மூத்திரமா? ஆமா. உப்பு கறிக்குமே. மூத்திரம். ஆமா, உப்பு கறிக்குது. சரி, இது கரெக்ட். பீ பேண்ட் அங்க போவோம். உன் உடம்ப தேய்ச்சி ஆ, நீ மூந்து பாரு. அழுக்கு வருது. அத மூந்து பாரு. ஆமா, இது போது பாரு. ஆமா, சரி, பீ கை செடிக்கும். அதுதான் மலம். சரி, இது ம். மாசத்துக்கு ஒரு முறை இந்த பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்கு தூரமா போவாங்கல்ல? ஆமா, அவங்க காட்டுக்கு போவாங்க வருவாங்க. இல்லைங்க, வீட்டுக்கு தூரம். அது என்னன்னு சொல்லுவாங்க? ஏன் சாமி, அடிக்கோலாம் வெத்தலை போடுமில்ல? ஏன்னா வாய்க்கு போடுறதுக்கே வெத்தலை இல்லை, அதுக்கு எங்கடா வெத்தலை? அத்தா சாமி, செவப்பு செவப்பா வருமே. அது ஏதோ கொலை பண்ணிருப்பாங்க. சாமி, இந்த செவப்பு செவப்பா வர்றது தெரியுமா தெரியாதா? என்னடா சிகப்பா வருதுன்னா ஏதோ கொலை பண்ணிருப்பாங்கல்ல, வெட்டி இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பார்க்க தெரியாது புண்டை. நானே ஒரு சாமி மரியாதை கொடுத்து பேசுறேன், பாத்தியா? என்னடா வருதுங்கிற புண்டையில ரத்தம் வருது. இதுக்கு மேல என்ன பேசணும்? கொடுமைடா வாடாங்க. உருட்டுத்தனமான கேள்வி கேட்க கூடாதுமா. மங்கை சமிந்தா என்னது? மங்கை சமிந்தால்? ஏண்டா மங்கை சமிந்தா கங்கைக்கு போவா ஆமா இல்லையா? ஆமாங்க. அங்க போய் துணியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சிட்டு வருவாங்க. இந்த கங்கை சமிந்தா எங்கடா போவா? அதுதான் கேக்குறேன். உன்னதான் கேட்கறேன் நான். தெரியாது, எங்கேயும் போக முடியாது. எப்படி இந்த கேள்வி கேட்ட? மங்கை சமிந்தா கங்கைக்கு போறான். இந்த கங்கையே எதுக்குடா? எதுக்கு போறா கங்கைக்கு? தண்ணி ஊத்திக்கிட்டு சுத்த பத்தமா வரணும்னு போறான். இந்த கங்கையை சமிந்தா அது எங்கடா போகும்? அது அங்கேயே இருக்கும். அங்கேயே தான் அது மனமே. காய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன்னு. அதனால என் மனைவி சொல்றா தலை மேல கூத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லி இந்த சக்தினாலதான் இந்த உலகத்துல இப்ப மானிட மக்கள் இப்ப இருக்கிற பெண்கள் அனைபெற்ற பேர்களும் இந்த கூத்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா அது தவறான வார்த்தை. எப்படி? ஏன்னா அதாவது இந்த கங்கையில இருக்கிற பெண் யார் தெரியுமா? யாருங்க? ஆகாய கங்கை. இந்த அம்மாவை ஏன் நான் சடாபாத்திரம் வச்சிருக்கணும்? சூரிய குலத்து மன்னன் சகர சக்கரவர்த்தி தன்னுடைய குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக ஆரணிமான கானக வேட்டையாட போனாரு. சரி. அப்ப போகும்பொழுது இந்த ஆரணிமான கானகத்துல வேட்டையாடி இருந்தாரு. வேட்டையாடி களைத்து தவித்து அவர்களுக்கு எல்லாத்துக்குமே பசி ஆயிடுச்சு. சரி. அப்ப பசி ஆன உடனே எங்களுக்கு பசிக்குது சாமி அப்படி சொல்லி இந்த வேட்டை வீரர்கள் சொன்னாங்க. அப்ப சகல சக்கரவர்த்தி பார்த்தார், நாம இருப்பது ஆரண்யமான கானகம். இந்த கானகத்துல இவர்களுடைய பசிகளை எப்படி போக்குவது அப்படின்னு சொல்லி சிறிய தூரம் கூட்டு போனாரு. அப்ப போகும்பொழுது ஒரு சிறிய தூரத்துல ஒரு பர்ணசாலை இருந்தது. சரிங்க. ஒரு யாகஜால மண்டபம் மாதிரி ஒரு பர்ணசாலை இருந்தது, ஒரு குடிசை. அப்ப அந்த குடிசைக்கு போனா இவருடைய பசி எப்படியாவது தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை அனைவற்ற பேர்ல அழைத்துட்டு போனாரு. சரி. அப்ப போகும்பொழுது அந்த குடிசையில யார் இருந்தார்? கபில மகாமுனிவர் இருந்தார். சரி. இந்த கபில மகாமுனிவர் இந்த ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது இவங்க போன உடனே சகர சக்கரவர்த்தி கேட்டார், ஐயா முனிநாதா, என்னுடன் வந்த என் சூரிய குலத்து மன்னர்கள் இந்த ஆரணிமான கானகத்துல வேட்டையாடணும், இவர்களுக்கு எல்லாம் பசி ஆயிருச்சு, உங்களுடைய குடிசைல இவர்களை பசியை போக்குவதற்கு ஏதாவது ஆகாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு இந்த சகர சக்கரவர்த்தி கேட்டார். சரி. அப்ப சொன்னார்ப்பா கபில மகாமுனிவர், ஐயா நீங்க ஒரு நாடாளக்கூடிய மன்னன், அதுவும் சூரிய குலத்துல பிறந்தவங்க, நீங்க பசிக்குதுன்னு சொல்றீங்க, என்னுடைய குடிசையின் அருகாமல சிறிது நேரம் அமருங்க, உங்களுக்கு நான் அன்னபோஜனம் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேன் பசுவை வரவழைத்தார். அப்ப காமதேன் பசு வந்த உடனே ஒரு நொடிக்குள் 32 வகையான